ஹலோ ஸ்வீடாஸ், வெல்கம் டு தி எடிட். ஸோ நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் சொன்ன மாதிரி இந்த எடிட்டை நான் 6வது டைம் பண்ணுறேன். 5 டைம் பண்ணி என்னோடய ஸ்க்ரீன் ரெக்கார்டு வேலையே செய்யலை. என்ன டைமிங்னே எனக்கு புரியலை. இந்த எடிட்டை மட்டும் நான் 2 மாதமாக எடிட் பண்ணியிருப்பேன். பார்த்துக்கோங்களேன். ஒரு தடவை ட்ரை பண்ணுவேன், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகலைன்னா டென்ஷன் ஆகி அதை அப்படியே விட்டுருவேன். ஸோ இது வந்துட்டு 6th டைம் ரெக்கார்ட் ஆகியிருக்கு. ஸோ தயவு செஞ்சு ஒரு லைக் கமெண்ட் எக்ஸ்ட்ரா கொடுங்க ப்ளீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவில் போய் ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ எடிட் பண்ணல, ஃபோட்டோ எடிட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் போய்ட்டு லாஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா கிரெயின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்னஸ் வந்துட்டு லைட்டாக குறைச்சிக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஹைலைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே உங்கள் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற அதே அளவு தான் கொடுக்கணுனால எந்த அவசியமும் இல்லை. இது வந்து நார்மல் ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்னா ஃபோட்டோ குவாலிட்டி லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறக்காக. இப்போ வந்துட்டு எஃபெக்டில் போயிட்டு ஸ்டைலைஸ்னு ஒன்று இருக்கா, ஸ்டைலைஸில் வந்துட்டு ஹெச்டிஆர் கொடுத்து ஃபுல் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த டவுட்டும் வராது. இப்போ வந்துட்டு வீடியோ வந்துட்டு நியூ கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ண இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே இமேஜ். ஸோ நீங்கள் வந்துட்டு மறுபடியும் அந்த இன்னும் உங்களுக்கு வந்து அந்த ஹெச்டிஆர் அந்த கிரெயின் எஃபெக்ட் வந்து இன்னும் அதிகமாக தெரியணும்னா நீங்கள் வந்து மறுபடியும் அந்த கிரெயின் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப தேவையில்லாதங்காட்டி நான் வந்து அந்த ஹெச்டிஆர் எஃபெக்ட் மட்டும் மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், லைட்டாக மட்டும் பண்ணியிருக்கேன். ஓகேவா, நீங்கள் பார்த்துருந்தாவே தெரிஞ்சிருக்கும் வேல்யூ வந்து லைட்டாக மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பேன். இப்போ வந்துட்டு மியூசிக்கு மை மியூசிக் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துட்டேன். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜை வந்துட்டு மியூசிக் ஏற்றவர் எவ்வளோ தூரம் வேணுமோ நான் அவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணிக்கிறேன். மியூசிக்கும் எனக்கு ஒரு அளவுக்கு இருந்தால் போதும். அதனால் வந்துட்டு நான் மியூசிக்கையும் வந்துட்டு எடிட் பண்ணிக்கிறேன். தேவையில்லாதெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதுவரையும் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் இது உங்களுக்கு பெரிய இதெல்லாம் இல்லை. இப்போ அந்த எஃபெக்ட் வந்துட்டு நான் வீடியோ எண்ட் வரல கொடுத்துட்டேன். தென் அந்த வீடியோ, இந்த க்ளவுட் வீடியோ, இந்த திங்க் பண்ணுற மாதிரி பபுள் இருக்குல்ல அந்த வீடியோ. ஸோ நான் கரெக்டாக வந்துட்டு மேலே செட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்துட்டு ஃபீமேலோட இது தான் வருங்காட்டி நான் வந்துட்டு அதுக்கு பெருசாக ஒரு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பிளெண்ட் வந்து ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. இப்போ ஃபில்டர் வந்துட்டு அட்ஜஸ்ட் போய்ட்டு லைட்னஸும் கான்ட்ராஸ்ட்டும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு அந்த லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் திக்காக தெரியும். அதுக்காக எனக்கு வந்துட்டு ஃபீமேல் லைன்ஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறங்காட்டி அதுக்கு மட்டும் நான் பெருசாக வந்துட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு இதையே வந்துட்டு நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிட்டு காப்பின்னு இருக்கும். இப்போ வந்துட்டு இதை சைஸ் சின்னது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே ஆரோ மார்க் மாதிரி 2 கோடு இருக்கா, 2 ஆரோ மார்க் நடுவில் கோடு. ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் சைடுக்கு போயிடும், ஃப்ளிப் ஆகிக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நான் அந்த பையன்கிட்ட கொண்டு போய் வச்சுக்கிறேன். ஸோ நம்ம வந்து அங்கே வந்துட்டு எந்த லிரிக்ஸும் இல்லாதங்காட்டி அதில் வந்துட்டு வெறும் ஈமோஜி மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சைஸ் வந்து சின்னதாக நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ வந்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செட் கிடச்சிடும். இப்போ டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு டெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபாண்ட் வந்து நான் ஃபாண்ட் பேக்லேயே வந்துட்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஃபாண்ட் பேக்குன்னு இருக்கும், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா இதை நம்ம பழைய வீடியோஸ் நிறைய நான் கொடுத்துருப்பேன். இப்போ வந்து க்ளோவில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். எனக்கு அந்த பிளாக் ஷேடோ வேணும். ஆனால் ஷேடோவில் வந்து இன்ஷாட்டில் வந்து அந்த அளவுக்கு வந்து எஃபெக்ட் இருக்காது. அதனால க்ளோவில் போய்ட்டு நான் பிளாக் கலர் கொடுத்துட்டேன். ஸோ பார்டர் ஆட் பண்ணுறது அது எல்லாமே உங்கள் இஷ்டம்தான். உங்களுக்கு வந்துட்டு எது வேணுமோ அதை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அனிமேஷனுமே உங்கள் இஷ்டம்தான். ஸோ உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டெக்ஸ்ட் வந்துட்டு டைப் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ எண்ட் வரல கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அனிமேஷன் பாருங்கள். நான் செகண்ட் லைன் சிங்கிள் லெட்டரில் செகண்ட் லைன் இருக்குது பாருங்கள். ஸோ அதில் தான் நான் வந்துட்டு 5th 6th or 7th இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அது யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள். ஸோ அது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து வேறு எஃபெக்ட் பிடிச்சிருந்தா கூட நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் யுவர் க்ரியேட்டிவிட்டி. அவ்வளோதான். நான் பண்ணதை தான் பண்ணணும்னால இல்லை, க்ரியேட்டிவிட்டி இருந்தால் போதும், நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஈமோஜியும் அப்படி தான் உங்கள் லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சைஸ் சின்னது பண்ணிவிட்டு கரெக்டாக கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் வந்துட்டு அனிமேஷன் யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள்
வந்துட்டு இதில் நீங்கள் வந்து அனிமேஷன் போய் பார்த்தீங்கன்னா இமோஜிஸ் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வரும். உங்களுக்கு வந்து எந்த அனிமேஷன் யூஸ் பண்ண பிடிச்சிருக்கோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சிங்கிள் இதில் ஃபர்ஸ்ட் லைனில் லாஸ்ட் இருக்கும் பாருங்கள், லாஸ்ட் வந்து தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதான் நான் சொன்ன மாதிரி தான் உங்கள் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் எப்பவும் போல் இனி நம்ம வந்துட்டு லிரிக்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறதில்ல, சேஞ்ச் பண்ணுறது அதெல்லாம் தான் நம்ம இனி பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் லிரிக்ஸ் வீடியோ என்வரில் கொடுத்துட்டேன் அந்த ஈமோஜி தான். இப்போ வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பீட் மார்க் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. பீட் மார்க் எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன், இப்போ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ணுற இடத்துலையெல்லாம் வந்துட்டு நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு வீடியோ என்வரில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நீ லிரிக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணால் வேலை முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணியிருப்பேன், அது என்னன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு லிரிக்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஈமோஜியும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட்டு லிரிக் ஃபுல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டா அதுக்கப்புறம் ஈமோஜி ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இல்லை இது மாற்றி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நாளைக்கு என்ன வீடியோ போட போகிறேன்னா ஈமோஜி அப் அண்ட் டவுன் இருக்கும்ல, அதை எப்படி இன்ஷர்ட்டில் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு புதுசாக போட ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஃபுல்லாமே இதே மாதிரி லிரிக்ஸு ஈமோஜிஸ் எல்லாமே நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நான் வந்துட்டு அந்த ஒப்பாசிட்டி இருக்குல்ல, ஒப்பாசிட்டி குறைக்க போகிறேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு அந்த க்ளவுட், அந்த பபிள் க்ளவுட் வந்து அவ்வளோக்கா தெரியலை, அதனால ஒப்பாசிட்டி மட்டும் லைட்டாக மட்டும் குறைச்சிக்கிறேன். இப்போ வந்துட்டு அது வந்து நல்லா ப்ரைட்டாக தெரியுது, அதுக்காகத்தான். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு எந்தளவுக்கு ஒப்பாசிட்டி குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ குறைச்சிக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து இமேஜில் வந்து பிரைட்னஸை குறைச்சிங்கன்னா உங்களுக்கு அதுவே ஒரு டார்க் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.